எல்லாம் அசம்பிள் ஆயிட்டீங்களா? என்னடி? அப்பா இவங்க எதுக்குப்பா வராக? நம்ம பேசுறத அவ வேடிக்கை பார்க்கணுமா? தள்ளுடி. வேடிக்கை பார்த்துட்டு போட்டுமே. உட்காரு. என்ன என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? என்னங்க நீங்க தானே பேச போறேன்னு சொன்னீங்க, பேசுங்க. ஏத்தா இப்படியே எங்க வாயே பார்த்துட்டு இருந்தா என்னத்த பேசுறது? அப்போ பேச வேண்டாம், பாடுவோம். எதை பாடுவா? பக்கத்து வீட்ல இருந்து உறங்குதவங்க எந்திரிச்சு வந்து சத்தம் போட மாட்டாங்களா? ஏமோ நீங்க என்ன பாட்டு கச்சேரி நடக்க போகுது? அண்ணே அதெல்லாம் வேண்டாம்ண்ணே, எல்லாரும் உட்காந்து பாட்டு போட்டி வைப்போம். என்ன சொல்லுத? பாட்டு போட்டியா? எப்படி? எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சிருவோம். ஆ ஒரு டீம் ஒரு பாட்டு பாடி முடிச்சா எந்த எழுத்துல முடியுதோ ஆ இந்த அருணாச்சலம் படத்துல மாத்தாடு மாத்தாடு மல்லிகே அதானே? ஆமா. அது சரி, ஆறார டீமா பிரிப்பீங்க? நானு அக்கா தங்கச்சி எல்லாரும் பரணி மதனி டீம். அப்புறம் நாங்க எல்லாரும் வேலைக்காரனோட டீம். பிரச்சனை முடிஞ்சது, பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆமா, எங்க அப்பா எந்த டீம்? ஏத்தா எனக்கு பாடெல்லாம் வராது, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். என்ன உங்களுக்கு பாட தெரிய வேண்டாம், கேட்க தெரியும்ல. அதுக்கே? அப்போ நீங்க தான் ஜட்ஜ், நீங்க தான் நடுவர். தீர்ப்பு சொல்ல போற நாட்டாமே நீங்க தான், ஓகேவா? இல்ல என்னல இது ஜட்ஜி நாட்டாமன்னு என்ன நடத்திய சொல்லிட்டு இருக்கா? ஏத்தா என்ன நீ என்னைய படக்குன்னு ஜட்ஜாக்கி போட்ட? நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? எங்க டீம்ல எங்க தலைவர் வேலைக்காரன் தான் முதல் பாட்டை பாடி ஆரம்பிச்சு வைப்பாரு. யூ ஸ்டார்ட் வேலைக்காரன். உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான ஆமோ. நிறுத்துடா, சாமி பாட்டு பாடுறத நிறுத்து. வேற ஏதாச்சும் பாடு. சாமி பாட்டு பாடக்கூடாதா? அவ எந்த பாட்டு பாடுன? சினிமா பாட்டு பாடு. சினிமா பாட்டா? வேலைக்காரன் என்ன சினிமா பாட்டு எதுவும் தெரியாதா? வேலைக்காரன் பாடுங்க. வேலை இல்லாத வந்தான் வேலை தெரிஞ்ச வந்தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். வேலை இல்லாத வந்தான் வேலை தெரிஞ்ச வந்தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். ஏ சத்தம் போட வேண்டாம். ஏத்தா மர்மவுல பா பி போ எதுல வேணாலும் ஆரம்பிமா. பாப்பா படம் பாட்டு தெரியுமா? ஏய் வெயிட். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, பலக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னடா மன கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. தப்பு தா தி து எதுல வேணாலும் ஆரம்பி. பாடுன. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவள் தோலில் துஞ்சியதோ, மலர் மாலை தலை. போதும் 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 போதும். ஏம்மா மர்மவுல தாவரிசையில பாடுமா. பாடு 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 பாடு. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் பாடுவேன். முடியாது முடியாது, அப்படி பண்ணா நீ அவுட். அப்படிதாண்டி பாடுவேன். என்ன பாட சொல்லாத, நான் கண்டபடி பாடி போடுவேன். ஜட்ஜையா அவங்க தோத்துட்டாங்க, எழுத்து மாத்தி பாடிட்டாங்க, நாங்க தான் ஜெயிச்சோம். தோத்துட்டாவுல தப்பா பாடுதாவ.
இல்லையே சரியா தானே பாடியிருக்கா. சொல்லுடி. அதெல்லாம் செல்லாதுமா, செல்லாது. என் மருமக கரெக்டா பாடி இருக்கா, நீங்க தாவரிசையில பாடுங்க. இல்ல ஒத்துக்க முடியாது. தீர்ப்பை மாத்தி சொல்லு. ஆனா போடா போக்கத்தானே. நான் போக்கத்தானே. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என் மருமக கரெக்டா பாடி இருக்கா, அவ டீம் தான் ஜெயிச்சு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மருமக டீம் தான் ஜெயிச்சு. என்னாச்சுடி எல்லாரும் சைலண்டா நிக்கிறீங்க? இனிமே என்னடி, சாப்பிட்டாச்சு, கதையும் அடிச்சாச்சு, விளையாடியாச்சு, தூங்க வேண்டியதுதான். ஆமாண்டி, எனக்கும் தூக்கம் வருதுடி. சாரிடி, இந்த வீட்ல இங்கதான் படுக்கணும். அப்புறம் ஏசி கூட இருக்காது. பரவாயில்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எங்க படுக்க போற? ஏன் ரூம்ல தான். பாத்தியா, உன்னை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க கூட படுக்காம உன் ரூம்ல படுக்கறியா? ஏய், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அவ புருஷன் கூட தானே படுப்பா. நம்ம கூட படுக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஏய் பரணி, உன் ஹஸ்பண்ட் எப்போ வருவாரு? அது வந்து அவர் வர லேட் ஆகும்டி. மேபி ரொம்ப லேட் ஆகும். சரி, ஓகே. என்னங்க, நீங்க படுக்கிறதுக்கு பெட்ஷீட் தலகாணி எல்லாம் ஏய் வேலைக்காரா, சுத்தம். என்ன பண்ற? சும்மா இருட்டி. எஸ், வேலைக்காரன் தான் ஸ்பீக்கிங். என்ன வேணும்? நீ ராத்திரி கூட இங்கதான் படுப்பியா? உங்க வீட்டுக்கு போக மாட்டியா? ஆமா, நான் இங்க தானே படுப்பேன். இது நம்ம வீடு இல்ல. என்னது, வேலைக்காரன் வீட்ல படுக்கிறதா? வாட் நான்சென்ஸ் திஸ்? ஆமா, வாட் நான்சென்ஸ். ஏய் இரு. அவனும் இந்த வீட்ல ஒருத்த மாதிரி பழகிட்டான்டி. இவங்களுக்கெல்லாம் அண்ணன் மாதிரி பழகிட்டான். ஆமா அண்ணன் மாதிரிதான். அதுக்காக வீட்ல படுக்க விட்டுருவீங்களா? ஏய், இவனுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லடி. ஆமாங்க, நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. அனாதனா? அதுக்காக வீட்டுக்குள்ள படுக்க விட்டுருவியா? வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம் இது. ஏய், அவன் இவங்களெல்லாம் தங்கச்சி மாதிரி பாப்பாண்டி. ஆமா நாங்கெல்லாம் இந்த அண்ணாதையோட தங்கச்சி மாதிரி தான். ஏடி வீரா, அவரு இந்த அண்ணாதையோட அப்பா மாதிரி. நாசமா போச்சு. பாரு, நான் சொல்லல உனக்கு. இவங்களுக்கு வேணா அவர் அண்ணன் மாதிரி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இவனை பார்க்கவே வில்லன் மாதிரி தெரியுது. பாத்தியா மீசையை முறுக்குறான். முடியவே முடியாது. இவன் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. இவன் இருந்தா எங்களால இங்க படுக்கவே முடியாது. டேய், நீ ஏன்டா மீசை முறுக்கி விடுற? மீசை இறக்கி விடுறா. கவ்யா, பாரு, மீசை இனிமே அவன் முறுக்க மாட்டான். போதுமா? ப்ளீஸ் டி, வந்து படுங்கடி ப்ளீஸ். முடியவே முடியாது. அவன் கண்ணு பாரு, ஆந்த மாதிரி முழிக்கிறான். இவனை வெளியில அனுப்புனாதான் நாங்க இங்க படுப்போம். இதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க கிளம்புங்கன்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. கடைசி பஸ் ஒண்ணு இருக்கு, அதை பிடிச்சா மெட்ராஸ்க்கு போயிடலாம். பாத்துக்கோங்க. தீபாவளி முடியாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அதே நேரம் இவனை வெளியில அனுப்பாம நாங்க தூங்க மாட்டோம். என்னங்கடி? எங்களை தூங்க விடாம செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடாதடி. ஏமோ, சத்தியமா உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்களே தங்கச்சி மாதிரி தான். தைரியமா படுங்க. வெளியில குளு குளு கிடுக்கிடுன்னு காத்தடிக்கி, அங்க படுத்தா சளி பிடிச்சுக்கும்லா. யோ வேலைக்காரா, நீ சும்மா இரு. நீ வெளியே போனாதான் நாங்க இங்க தூங்குவோம். பரணி, அவனை வெளியே போ சொல்லு. ஏய், ஏன்டி இந்த நேரத்துல என் உசுரை வாங்குறீங்க? ஏய் வேலைக்காரா, வாடா நீ வா.
வா. என் ஓனரம்மா, என்ன எதுக்கு இப்படி கையை பிடிச்சி தனியா கூட்டு வரிய? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தப்பா எடுத்துக்குமாங்களா? ஓ இடியட். வாய் மூடுறா. சும்மா இரு. உன்னால எனக்கு எவ்வளவு இம்சை பாத்தியா? இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன பண்ண போதேன்? உறங்க போதேன். ம்? ஏய், மத்தவங்கள இந்த கோழி குண்டு ஆடுவாங்க. இப்ப எங்க தூங்க போற நீ? எங்கிட்டுனா உன் ரூம்லதே. இல்லனா அத்தை வையும்லா. ஏய், நீ ஏன் ரூம்ல படுத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கார பையன் எதுக்கு ஓ ரூம்ல படுத்துட்டு இருக்கான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்ப நான் முத்தத்துல படுத்துக்கேன். மண்ணம் கட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கதானே படுப்பாங்க. வேலைக்காரனுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? இங்க பாரு, அந்த நிலைமை வரக்கூடாது. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடி போறதா? எங்கிட்டு ஓடி போ சொல்ற இந்த நைட்ல? அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. நீ எங்கேயாவது போய் தொலை. இங்க பாரு, நைட்டு இந்த வீட்ல நீ படுக்க கூடாது, அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி, அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். டேய் இருடா. இப்ப நீ அவர்கிட்ட சொல்லி 7:30 கூட்ட போறியா? இல்லை, அவர்கிட்ட சொல்லாம நான் எங்கிட்டும் போக மாட்டேன்ல. அது உனக்கு தெரியாது. ஆமா, இவர் பெரிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாரு. எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். நீ எல்லாம் ஒரு ஆள். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் ஏ ரூம்லயே படுத்துக்கோ. ஊர் ரூம்லயா? இப்பதானே சொன்னேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கடைக்கார பையன் ஊர் ரூம்ல என்ன செய்தான்னு சந்தேகப்படுவான்னு சொன்னாலா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ தான் சொல்லுத. அப்புறம் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சத்தமா காது பக்கத்துல பாட்டு வைக்கிறது, அப்புறம் நடுராத்துல எழுப்பி கத்திய காட்டுவ, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா சொல்லு வாரேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. அப்புறம் நீ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணினா நான் கத்தி கூப்பாடு போட்டுடுவேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். நீ போய் என் ரூம்ல படுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். இப்ப நான் புது கண்டிஷனு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாம போய் நீ என் ரூம்ல போய் படுத்துக்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்ப எனக்கு உறக்கம் வருது, போலாமா? போய் தொலை. என்னடா இது? இந்த ரூம் ஃபுல்லா உன்னோடது நினைச்சிட்டியா? இப்படி பப்பர பேன் படுத்திருக்க? இல்ல ஓனரம்மா, நான் தான் ஒழுங்கா வெளியில போறேன்னு சொன்னேன்ல. உள்ள போய் படுன்னு சொல்லிவிட்டு தூங்குறவனை எழுப்பி விட்டா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தூங்கும் போது கூட பிரியா தூங்க முடியாதா? அதுவும் இப்படிதான் தூங்கணும்னு கண்டிஷன் போடுதிய. பாருங்க, இதுக்கு மேல ஒதுங்கி படுக்கணும்னா கட்டிலுக்கு அடியில தான் போகணும். ஆனா போயிடுவா. ஏங்க என்ன இது? பேசினா தப்பு, படுத்தா தப்பு, அடுத்து உறங்கினா கூட தப்புன்னு சொல்வீங்களோ? டேய், உசுர வாங்குறதுக்குனே அவளுங்க வந்திருக்காளுங்க. இதுல நீ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. போங்கடின்னா அவளுங்களும் போய் தொலைய மாட்டாளுங்க. என்ன செய்ய? படுக்கவா இல்ல? ஐயோ, படுத்து தொலை. ஏய், இது பாரு. உள்ள வந்து படுன்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானம் போக கூடாதுன்னு தான். இதுதான் சாக்குன்னு ஏதாவது பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் மவனே கொலைதான் விழும். ஐயோ, இல்லை, இதெல்லாம் எடுத்து காட்டக்கூடாதுன்னு அப்பவே சொன்னோம்ல. உனக்குள்ள எந்த கெட்டெண்ணமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எச்சரிக்கிறேன். ஓனரம்மா, நான் பாட்டு இப்படி சைலண்டா ஓரமா படுத்துக்கிட்டேன். உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கத்தியெல்லாம் காட்டாதீங்க. ஏய், அது மட்டும் இல்ல, நான் நல்லா தூங்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த கொரட்டை விடுறது, கனவு கண்டுட்டேன்னு கத்தி எந்திரிக்கிறது, இது எதுவுமே இருக்க கூடாது. ஓனரம்மா, நான் நீ கொரட்டை விட்டுருக்கேன். சும்மா அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. டேய், நீ தூங்குனதுக்கு அப்புறம் கொரட்டை விட்டா உனக்கு எப்படிடா தெரியும்? கூட இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். நீனு இல்லடா, கொரட்டை விடுற யாரும் தான் கொரட்டை விட்டான்னு ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்ல. அப்படி ஒண்ணு இருக்கா? பாரு, நான் நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நடுவுல திடீர்னு பாத்ரூம் போறேன், அங்க போறேன்லாம் எந்திரிக்கவே கூடாது. கதவெல்லாம் திறக்க கூடாது. அப்ப அவசரம் ஆத்திரம்டா? விடியற வரைக்கும் அடக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும்.
எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். என்னது விடியற வரைக்குமா? இதெல்லாம் ஆவற காரியம்ல. நான் போய் எங்க அப்பா கூடயே டேய், 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 உட்காரு. படுத்துக்கிட்டேன். எங்கடா போற? போறவே நீ பாட்டு கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டே போனா மனுஷன் எப்படி இங்க படுப்பாவ? நான் கிளம்புதம்மா. ஏய், எங்க அப்பா போகாத. கூட என்னடா நீ? இப்ப நீ வெளியில போனா உங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்டு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவங்களும் நைட்டுன்னு கூட பார்க்காம சிவபாலனை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அவளுங்களை சமாளிக்கிறத விட உன்னை சமாளிச்சிட வேண்டாம். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு சொல்லு. முதல்ல இந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடாது. வரவு நான் தூங்குனதுக்கு அப்புறம் உங்க ஸ்பீக்கர்ல பாட்டு அலற விட்டு போடக்கூடாது. என்னடா எனக்கே கண்டிஷன் போடுறியா நீ? இதுக்கெல்லாம் ஓகேண்டா நான் இங்க படுக்கேன். இல்லன்னா நான் போய் எங்க அப்பா கூட டேடி, இருடா. ஐயோ, எல்லாம் என் நேரம். மாட்டிக்கிட்டு முழிக்கிற நேரத்துல கழுத்து இருக்கிறல்ல. ஐயோ எனக்கு உறக்கம் வருது. நீங்க சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்றதுக்குலாம் ஓகேனா இங்க படுக்கேன். இல்ல நான் கிளம்புதேன். எந்த சத்தமும் போடாம படுத்து தொலை. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ்வளவுதான். இந்த டீலு எனக்கு ஓகே. ஏய், இப்பதானே சொன்னேன் சத்தம் போடக்கூடாதுன்னு. ஓனரம்மா விசில் கூட அடிக்கூடாது. சத்தம்னா எல்லா சத்தமும் சேர்த்துதான். படு. ஓனரம்மா என்னடா? குட் நைட். ஆடு மகனே ஆடு. இன்னும் எவ்வளோ நாள் பாக்கி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? 84 நாள். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அவ்வளவுதான். பேட் நைட் டு யூ. சண்முகம், ஏய் கத்தி வச்சு மிரட்ட கூட சொன்னோம்ல. சும்மா இரு. யாரு கதவை தட்டுறது? யாரா அது? ஏய் எனக்கு என்ன தெரியும்? இந்த இருட்டுல நான் மட்டும் பார்க்கவா முடியும்? அங்கிட்டு யாரு இருக்கான்னு? உன் தங்கச்சிங்க யாராச்சும் வந்திருப்பாங்களோ? நீ யாருன்னு கேட்க வேண்டியதானே? யாரு? நான் தாண்டி காவ்யா. காவியாவா? கதவு தர. ஐயோ, இப்ப இவ எதுக்கு வந்து என் உயிரை வாங்குறான்னு தெரியலையே. ஐயோ ஓனரம்மா இப்ப என்ன செய்ய? வெளியே போக ஏதாவது வழி இருக்கா? இங்க ஒரு வழியே இல்லையே. அவளுக்கு நீங்க பாத்தாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமே. ஓனரம்மா நான கட்டில் கட்டில ஒளிஞ்சுக்கவா? மண்ணாங்கட்டி. பரணி, கதவை ஒரு நிமிஷம் இரு. நீ கொஞ்சம் இரு, அவங்கள அனுப்பிட்டு வரேன். அது வரைக்கும் சத்தம் போட வேணாம். கதவு திறடி. என்னாச்சுடி? வழிய விடுடி, நாங்களும் உங்களுடைய படுத்துக்கிறோம். இங்கயா? எதுக்கு? வெளியே இவளுக்கு குளிருதான், அதான் உள்ள படுக்கணுங்கிறா. இது சின்ன ரூமுடி, வேற யாரும் படுக்க முடியாது. சரி, நான் மட்டுமாவது உள்ள வந்து படுத்துக்கிறேன். எனக்கு குளிர் தாங்கலடி. ஏய் காவியா, 2 பேர்லாம் இங்க படுக்க முடியாதுடி. அது எப்படி? உன் புருஷன் இன்னும் வரல. அவரும் நீயும் ஒன்னா தானே படுப்பீங்க. அவருடைய இடத்துல நான் படுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஹாஸ்டல்ல நீயும் நானும் ஒரே பெட் தானே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்ப முடியாதா? வழிய விடுடி. காவியா சொன்னா கேளுடி. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். ஏய், தூக்க வர நேரத்துல நீ வர. வழிய விடுடி. சொன்னா கேளுடி. ஏய் நில்றி. ஏய் காவியா. என்னடி?
பாருங்கடி என்ன நடக்குதுன்னு. அடி பாவி, இவன் எதுக்குடி இங்க இருக்கான்? ஏய் என்னடி இது? இவன் பாட்டுக்கு இங்க படுக்கையை விரிச்சு படுத்துட்டு இருக்கான். ஓ, இதுக்காக தான் உள்ள படுக்க இடம் இல்லைன்னு மத்தவங்கள துரத்த பாத்தியா? எனக்கு புரியல. உன் புருஷன் வரலன்னு சொன்ன, ஆனா நீ வேலைக்காரன் கூட, அதுவும் கடப்பையன் கூட ஒரே ரூம்ல இருக்க. என்ன கன்றாவீடு இது? ஏய் ஏய் போதும் இருங்கடி. எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. நடக்கலையா? அதான் நாங்களே எங்க கண்ணால பார்த்தோமே. என்ன கர்மத்தை பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? ஐயோ ஓனரம்மா, இவங்க என்ன ஓவரா பேசுறாங்க, முதல்ல இவங்களை ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் வேலைக்காரா, ஹம். இந்த வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இவ புருஷன்கிட்டயே வேலை பார்த்துக்கிட்டு அவருக்கே நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ பேசாத. ஏய் பரணி, நீ சொல்லுடி, என்னடி இதெல்லாம்? ஏய் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஐயோ கொஞ்சம் ஸ்டாப் இட்யா. இப்போ எதுக்காக எல்லாரும் கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி கண்ணு முன்னாடி இப்படி அக்கிரமம் எல்லாம் நடக்குது, இது கேள்வி எல்லாம் கேட்க கூடாதா? ஐயோ அக்கிரமமும் இல்ல ஒண்ணுமே இல்ல. இவன் யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான்.